வணக்கம் மக்களே, ஹாய் எல்லாம் வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 93 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லியும் டான்ஸ் போடுற மாதிரி மார்னிங் டான்ஸை போட்டு விட்டு அடுத்து வந்துட்டு விக்ரமும் அரோராவும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து சபரி ஜெயிச்சா வந்து ஓகே, இந்த மாதிரி வந்து அவன் விட்டுட்டு வந்தான். அப்புறம் வந்து அரோராவும் வந்துட்டு மற்றவங்க யாராக இருந்ததுன்னா வந்து அதை வந்து ரொம்ப திருப்பி ரிப்பீட்டாக என்னால் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. பட் வந்து சபரி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பெருமையாக சபரியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் திவ்யா மேல இருக்கு இதுல சொல்லல, போய் கருத்துக்கள் பரிமாறுதல் சொல்ல முடியாது. எனக்கு இப்படி தோணுதுன்னா ஃப்ளாஸ் அவங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சைடு பார்த்தோம்னா இதுல வன்மத்தை காட்டுறாரு விக்ரம். திவ்யா வந்துட்டு என்னால தான் நான் தைரியமா இருங்க, நான் இருந்தனால தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், திவ்யாவுக்கு கொஞ்சம் அந்த குணம் இருக்கு, செல்ஃபிஷ் லைட்டா. செல்ஃபிஷ்னா அவங்க தான்கிற அந்த ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுற அந்த ஒரு சின்ன குணம் இருக்குது. பட் வந்து அது அவ்வளோ மோசமாலாம் இல்லை. அதனால் விக்ரம் வந்து அதை ஒரு வக்கரமாக வந்து சொல்கிறாரு. விக்ரம் பேக் டு வக்கரம் மாதிரி வந்து அதே மாதிரி அடுத்து ஒவ்வொருத்தரை பற்றியாக பேசுகிறாங்க. அரோரா என்னன்னா கானா வினோத் வந்து சேற்றில் விழுந்த தாமரை இந்த மாதிரி வந்து சுற்றி 4 மோசமாக இருந்ததுனால அவர் கொஞ்சம் நல்லா தெரியுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் அப்பப்போ அப்படி இப்படின்னு விளையாண்டாலும் வந்துட்டு கானா வினோத் வந்து உண்மையாகவே அவருக்கு வந்து நல்ல மனசு இருக்குது. அந்த மனசுக்காகவே கானா வினோத் ஒர்த்து. அது அந்த விஷயத்தில் வந்து கானா வினோத்தை சொல்கிற அளவுக்கு மோசமாலாம் கிடையாது, அரோரா சொல்கிற அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. அவர் தான் சின்ன மிஸ்டேக் பண்ணிப்பார், சின்ன தப்பு, சின்ன கொஞ்சம் ஏற்றுக்காதது அடுத்தவங்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குமே தவிர மற்றபடி கானா வினோத் மோசம்லாம் கிடையாது சொல்கிற அளவுக்கு. அப்பப்போ அவரோட நல்ல மனசை காமிச்சோம், அங்கங்கே வந்து அவ்வளோ வந்து ட்ரூ எமோஷனை வந்து காமிச்சிருக்காரு. அவங்க அங்கே ஃபீல் ஆனப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா இப்படி வீணா போனீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேர்த்துட்டு அவ்வளோ வந்து ட்ரூவாக வந்து பேசியிருக்காரு. அதனால் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது அரோரா. உங்களோட அனலைசிஸ், 2 பேர்த்தோட அனலைசிஸே வந்து அவங்க வன்மத்தை காமிச்சுக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா ஓகே, ஆனால் அரோரா சொல்கிற அளவுக்கு இல்லை. பேனை வச்சு எழுதுறேன்னு கேமரா முன்னாடியே எழுதுறாரு. கேமரா கிட்ட பேசிட்டு என்ன பண்ண நீ யாருக்குமே சாரி சார். கானா வினோத் பேப்பரை வச்சு எழுதிட்டு இருந்தாரு போல பாட்டு மாதிரி. அதை வந்து ஓட்டிட்டு எல்லா ஹவுஸ் மேட்ஸ்ட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் பேனெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டாரு, ஓட்டி விட்டு. அண்ட் வந்து அப்புறம் கானா வினோத் வந்துட்டு அவரெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் தான் சொன்னார், இல்லைன்னா நாங்கள் எதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் கானாவினோத் வந்து இன்னொரு பெண்ணு இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு வாங்க 2வது பெண்ணு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமுழுத்து விட்டு ஐயோ 2வது பெண்ணு கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி 2வது பெண்ணை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்துட்டு அவர் தான் எனக்கு தெரியாமல் கேமரா முன்னாடி எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விட்டு அப்புறம் கடைசியில் இல்லை நான் வந்து சும்மா போட்டு தான் வாங்கினேன் 2 பேனா இருக்குன்னு கடைசியில் வந்து வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓட்டி தள்ளி விட்டாரு. பிக் பாஸ் அடுத்து எப்படி சும்மா இருக்குன்னு சொல்லி ஒரு டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வினோத் பாஸ் வாங்க, நீங்க காப்பாற்ற முடியும். ஒரு பச்சை மிளகாய சாப்பிடணும். பண்ணி எடுத்துக்கலாமா? எனக்கு நானே பண்ணிக்கலாமா சார்? நான் சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு வெளியே போங்க. யாரையாவது நீங்கள் சேவ் பண்ணணும்னா ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. அதில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி தெரியாத மாதிரி வந்து சீக்ரெட் டாஸ்க்கை வந்து வைக்கிறாரு. அண்ட் அதில் ஃபஸ்ட் எடுத்து கானா வினோத்தை கூப்பிட்றாரு. கானா வினோத்து போயிட்டு இந்த மாதிரி எடுத்து சொன்னோடனே சபரியை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டாரு. காரம் ஓவராக அடித்தது போல அடுத்து வந்துட்டு இந்த கார் டாஸ்கில் விட்டு கொடுத்தாருல அதனால் எல்லாம் பிடிச்சிருச்சு. அண்ட் தென் வந்துட்டு சாப்பிட்டு அடுத்து வந்து நானே காப்பாற்றிக்கலாமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான செல்ஃபிஷாக ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்போ வேணாம் போதும் வேணாம் ஒருத்தரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிட்டாரு. ஐயோ மிளகாவா அப்படி சாப்பிடலன்னா ஐ மீன் நான் சாண்ட்ராவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். திவ்யா வராங்க. திவ்யா வந்த உடனே வந்துட்டு சில்லியா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் போதே பயந்து சாப்பிடாம இருந்தா என்ன பஸ் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக இருக்காதீங்க திவ்யா, அடுத்தவங்களுக்காக அது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதனால பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு சாண்ட்ராவை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. சாண்ட்ராவையா
உன் ஃபேமிலியே வந்து சொன்னாங்களேம்மா, நீயும் வேணான்னு சொன்னியம்மா, மறுபடியும் சாண்ட்ரா மேலே அப்படி என்னதான் திவ்யாவுக்கு இருக்குதோ சாண்ட்ராக்காக வந்து சில்லி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை வந்துட்டு இந்த கீழே விழுந்து எல்லாம் இதாகிட்டாங்க, அதனால் சிம்பத்தி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கு. எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து சாண்ட்ராக்கு வந்து இந்த மாதிரி இது எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லிட்டாங்க. எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லிவிட்டு ஒரு சில்லிக்கே அப்படி கிடக்கிறேனடா, இதில் வந்துட்டு இன்னொன்று வேறு எண்ணிக்கை வேறையாடா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. பட் ஷாக்காக அவ்வளோ ஷாக்கு வேணாம்னு சொல்லியும் அவங்களோட மூஞ்சி அப்படியே ரொம்ப பாவமாக போயிடுச்சு. திவ்யாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல். அண்ட் வந்து மறுபடியும் இன்னொரு சில்லியை வந்து சாப்பிட்டாங்க. அண்ட் வந்து சபரியை வந்து காப்பாற்றுறேன், இந்த மாதிரி சபரி வந்து ஹெல்ப் பண்ணார் எதுவுமே யோசிக்காமல் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்து சிம்பத்தி ஓட்டு, அந்த சைடு வந்து இந்த மாதிரி தியாகம் பண்ணனால சபரி வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல தாட் தான். ஏன்னா வந்து அவர் ஜெயிக்க வேண்டியது, டிக்கெட் டு ஃபைனல் கிடைக்க வேண்டியது, அது கிடைக்கல. பட் வந்து இந்த இதுலையாவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி வந்து போடுறாங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு நான் ஏன்டா பச்சை மிளகா சாப்பிடணும்? எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஷாக்கை குறைங்க. சேவ் பண்ணணும்னு தோணுது பாஸ். இதுக்கு நடுவில் இடையில கானம் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் ஏன்டா சில்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற ஒரு வெறுப்பு. இதில் பிக் பாஸ்க்கு கொழுப்பு. திவ்யா இந்த மாதிரி வந்து வெளியே ஏன் கண்ணில் தண்ணின்னு கேட்டாங்கன்னா வந்து என் கூட வந்து பேசிட்டு இருந்தனால அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அழுகுறாங்க. கானவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டு வந்துட்டோம்னா அதில் ஒரு ஜாலி. ஏன்னா மற்றவங்க அனுபவிச்சுட்டு வரும்போது அந்த மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தெரியும். இன்னொருத்தவங்க வாங்கிட்டு வரப்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒரே ஜாலி வினோத்துக்கு. சரி தம்பி போங்க. சபரியும் வந்து சாண்ட்ராவை சொல்கிறாரு. சாண்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி பயத்தில் இருக்க பொண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் சாண்ட்ராவை சொல்ல, அடுத்து இன்னொருத்தர் யாரையாவது காப்பாற்ற முடியாது கானா வினோத்தும் சபரி சாண்ட்ரா இவங்க 3 பேர் தான் மோஸ்ட்லி வந்து சொன்னாங்க. அண்ட் தென் வந்து மறுபடியும் அடுத்தது கானா வினோத்தையும் சொல்லிட்டு இதில் வேற அவருக்கு அல்சர் வேறையாமா. அப்புறம் இருக்கிறா 2 சாப்பிட்டு ஊனு கத்திட்டு இருக்கேன். அதில் வந்து அண்ணா நீங்கள் அண்ணா தம்பி சொன்னால் தான் நான் வந்து போவேன், அண்ணா தம்பி பேசிட்டு இருந்தேன், நான் வெளியே சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி பாசா மலரை வந்து பொழியிறாரு. எப்படியாவது சபரிக்கு இதில் ஏதாவது ஒரு கனெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு கனெக்டில் இருக்காங்களா, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அண்ணா தம்பி மாதிரியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்குறாப்புல. அவன் நிறைய பேர் அவன் வந்து நல்லவமா விக்ரம் போயிட்டு அதே மாதிரி சபரியவும் சாண்ட்ராவையும் வந்து சேவ் பண்ணிட்டாரு. எல்லாருமே பச்சை மிளகா சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எல்லாருமே பயங்கர அழுகை. ஒருத்தங்க கூட அந்த காரத்துக்கு ஒரு பழகினது இல்லை, வந்துட்டு அதை தாங்குகிற சக்தி வந்து எவனுக்குமே இல்லை போல். எல்லாமே அழுகை, எல்லாமே முடியல, எல்லாம் கண்ணில் தண்ணி வந்து கொட்டிட்டு தான் சாப்பிட்டு போனாங்க. சில சீசனில் வந்துட்டு சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எவனும் இந்த சீசன்ல இல்லை, எல்லாம் அழுது சாவறாங்க பாவத்தை. அது அவங்களுக்கு பறிக்கப்பட்டது. ஃபைனல்ஸ் போகணும். அந்த ஒரு என்ன என்னோட அண்ணன் வந்த மாதிரி எனக்கு உன்னோட நிப்பாட்டி இருக்கலாமோ. அடுத்து அரோரா சொல்கிறாங்க. அரோராவும் சாண்ட்ராக்கு இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அடுத்து இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அப்படியே காரத்திலேயே சபரி அப்படின்னு சொல்லி சபரி அடுத்து இன்னொருத்தர் அதே மாதிரி அவர் வந்து அவரோட டிக்கெட்டு ஃபைனலையும் விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லி எல்லாருமே வந்து மாற்றி சாண்ட்ராவும் சபரியும் சொல்லிட்டு அடுத்து கடைசியாக வந்து சில பேர் கானா வினோத் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடுத்து சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து தன்னை காப்பாற்றி 2 பேர் சபரியவும் அண்ட் வந்து கானா வினோத்தையும் வந்து சொல்லி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சும்மாவே கதறுவாங்க. விட்டு வெளியே வந்தோடனே ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் வந்துட்டு இது வந்து 14வது வாரம் அல்லவா, அதனால் வந்து அரோரா மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து நாமினேட் ஆகுறீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் அது ஒரு சில்லி சாப்பிடும் போதாச்சும் விடலாம்ல சார். ப்ராசஸ் முடிந்தது. ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்குறப்ப நான் மெய் சிலிர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வேற எல்லாத்தையும் ஓட்டி தள்ளி விட்டாரு ப்ராங்க் பண்ணி. கடைசியில் வந்து யாருமே சேவ் இல்லை, எல்லாருமே வந்து நாமினேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்தி விட்டாங்க. இதில் வந்து 2 மிளகா வேற தப்பிச்சது கானா வினோத் மட்டும்தான். திவ்யாவையெல்லாம் பேசியே ஏமாற்றிட்டாரு. இது மாதிரி மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏண்டாடி எல்லாம் வச்சு எல்லாரும் பாவத்தை எல்லாம் ஒன்னொன்னோட போயிருக்கலாம். 2 சாப்பிட்டு பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அப்ளாஸ் பண்ணிடலாம். இதனால் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற இந்த ஒரு மனசு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க.
புஸ் வந்து எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க்கு நைட் ஆஃப்க்கு அப்புறம் தூங்குவோம்ல, நைட் டு நைட்டு நான் 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ அடுத்து ஒரு பாட்டு வருது. பாட்டில் வந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா வியானா பார்த்த உடனே விக்கல்ஸுக்கும் இவனுக்கும் சபரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொழுது ரியாக்ஷன்லேயே இருக்கார் விக்கல்ஸ்க்கு ஒரே சந்தோஷம் போல். ஐயோ தங்கச்சி வந்தாங்க, இனிமேல் ஒரு 10 டைம் கட்டி பிடிச்சிடலாம் வியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. வியானாட்டிருந்து போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க விக்ரமை. அண்ட் வந்துட்டு பயங்கரமாக வியானா வந்தோடனே சந்தோஷமாயிருச்சு விக்கல்ஸ்க்கு. எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி. சொல்லப்போனால் திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வியானா வந்தோடனே எல்லாத்துக்குமே ஹாப்பி. எல்லாருமே வந்து வரவேற்று அப்படியே வந்து வியானா பப்ளி மாஸ் மாதிரி வந்துட்டாங்க. வியானா வரும்போதே ஒரு குண்டை தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்து நான் வரேன்ல நைட் வந்து 2 பேர் வந்து நான் வந்து தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள் யார் 2 பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் சொல்லி ஒரு டாஸ்க்கை வந்து சொல்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. உன் கூட உன் மூலியமா வெளில போகிறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம். ஓகே யூ காண்ட். அதில் வந்து உடனே விக்கல்ஸ் வந்து போயிட்டு ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாது யாரையும், இது வரைக்கும் நானே வந்து தெரிஞ்சே நிறைய திவ்யாவை காயப்படுத்தியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரே விக்கல்ஸ் வந்து எமோஷன் ஆகிட்டாரு. ஏன் விக்கல்ஸ் ஒரு கேமு சரி எமோஷன் ஆகிடுவாங்க, அது எண்டிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் எப்படி, இதுக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு இது 2 சைடாக பார்க்கலாம். ஒன்று விக்ரம் நல்லவன், அதை அவனை நம்புறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு விக்கல்ஸ் வந்து உண்மையாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எஸ் உண்மையாலுமே இந்த மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் எண்டு வர வந்துட்டு எவ்வளோதான்ப்பா விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா அவ்வளோ எமோஷனல் வீக்காக ஏன்னா அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா விக்கல்ஸ் வந்து நடிப்பாக போடுறாரு. என்ன அதை எண்டிங் வந்துருச்சு, இதுக்கு மேலேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லவனாக நடிச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணால் தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு நடிப்பை போட்டிருக்கலாம் ஒரு எமோஷனலாக. பட் சம்டைம்ஸ் அவரோட க்ரையிங்ஸ் அவரோட எமோஷனல் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தோம்னா சில டைம் வந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு போதும் நானே வந்து போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து வேணாம் இன்னொருத்தவங்க சொல்லுங்கள் அப்படின்றது, ஏம்மா என்னால் விளையாடவே முடியலம்மா போதும்மா என்னால் முடியாதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வியானா வந்து ஏதோ ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விக்கல்ஸ் நடிப்பை போடாதீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. அதனால் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் இன்னொருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வியானா. விக்ரம் நீங்கள் லைக் இவ்வளோ ஹர்ட் ஆக வேணாம். அஃப்கோர்ஸ் நான் வரேம்மா, இது நான் தான் சொல்கிறேன்ல. திவ்யா போய் சொல்கிறாங்க. திவ்யாவும் வந்துட்டு விக்ரம் இவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் விக்ரம், அது நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எனக்கும் வந்து என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் சொல்கிறாங்க. எஸ் அதான் இந்த கடைசி எண்டிங்கில் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், இவங்களையும் வந்து சொல்லணுங்கிறப்ப கொஞ்சம் வந்து கல்லிஞ்சு வந்து வரமாட்டேங்குது, எல்லாத்துக்கும் இலகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்துட்டு நைட்டு நீ 6 மணி நேரம் கூட்டிகிட்டு போய்க்க அப்படின்னு சொல்லும்போது விக்கஸ் என்ன வேணால் கூட்டிகிட்டு போய்க்கம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வியானா வேறு அங்கேருந்து வேறு சிரிக்கிறாங்க. நான் நடிப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லி வியானா அங்கேருந்து ஒரு சிரிப்பு. ஐயோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு வியானாவோட பார்வையை பார்த்தா. அண்ட் வந்து விக்கல்ஸுக்கு வந்து சில எமோஷன் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் எமோஷனலாக வீக்கு, அதனால் வந்து அந்த மாதிரி வந்து போயிடுறாரு. அண்ட் வந்து இது கொஞ்சம் ஓவராக இருக்குடா, அதனால தான்டா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுது. அண்ட் வந்து வியானா உள்ளே இருந்திருந்தாங்கன்னா உண்மையாலுமே வந்து இதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. பட் வந்து வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லாம் நடிப்பா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஐ தாட் விக்ரம் as my own something. பேசணும்னா நீங்கள் வெளியில் போய் பேசலாம். வியானா வியானாவே வந்துட்டு வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? அண்ட் எல்லாருமே அமைதியா இருந்துட்டு எல்லாமே இது வந்துட்டு கேம் தான், டாஸ்க் தான். ஸோ வந்துட்டு நீங்க பாட்டுக்கு வந்து சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு விக்கல்ஸை பத்தி வந்து சொல்ல வர்றாங்க. ஓன் பிரதரா நான் நினைச்சேன், ஆனால் வந்து அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே வந்து சாண்டர் வந்து தடுக்கிறாங்க. வேணாம் இது வந்து இப்போ வேணாம், அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக டேமேஜ் ஆயிருக்கார், வேணாம். வியானா சொல்லவே வரல, அதுக்குள்ளே வந்து சாண்ட்ராக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. எங்கடா வேறு ஏதாவது உள்ளே வரும்போது ஏதாவது பேசிக்கிட்டீங்களா, இல்லை எப்படா பேசுனீங்க எங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்ல வரும்போதே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க சாண்ட்ரா. ஓகா என்னமோ வந்து வெடிக்க போகிறா தெரிஞ்சு வச்சு வெளியே வேற பார்த்துட்டு வந்திருக்கா, ஏதோ ஒன்று தான் சொல்ல போகிறா அப்படின்னு வந்து சாண்ட்ரா வந்து கணிச்சிட்டாங்க.
அப்போயே வந்து தடுக்கிறாங்க. வேணாம் வியானா நிப்பாட்டிக்குவா, அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காரு. ஆமாம் சும்மாவே விற்கிற எமோஷ்னல் இல்லை போட்டு வதச்சிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே எச்சரிக்கை பண்ணுறாங்க. கமன் டெல் யூ லைக் நம்ம தனியாக உட்காந்து பேசும்போது நான் என்னன்னு சொல்கிறேன். இதை நான் முடிச்சுக்கிறேன். நீ என்ன கூட்டிகிட்டே போகலாம். ஓகே சொல்கிறேன் முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஒரு வந்ததுக்கு கொஞ்சம் மிச்சர் தின்ட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணனால வியானால ஓப்பனாக சொல்ல முடியல. அதனால வந்துட்டு நான் வந்து தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து இந்த கேமுக்கு ஆப்டான ஆள், நல்லா எல்லாத்தையும் வந்து சுற்றி விட்டு எப்படி கேம் விளையாடுமோ அந்த மாதிரி நீங்கள் தான் சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்னு சொன்ன விக்ரம்னால தாய்க்க முடியல. ஓ மை காட் என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் மாதிரி வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. நான் இப்படியெல்லாம் விளையாடி இருக்கேன், ஓ மை காட் ஐ எம் டன், எனக்கு போதுமா என்னை கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி தன்னை தியாகம் பண்ணுகிறார் விக்ரம். பட் வந்து என்ன ஒரு ட்ரூனா வந்துட்டு விக்ரம் என்ன பண்ணாருன்னு விக்ரம்கே தெரியலன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் ஒரு சைட்லேருந்து பார்த்தா சொல்லப்போனால் அவருக்கு வந்து தெரியல எப்படி வந்து கேம் விளையாண்டுருக்காருன்னு, எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெளிவாக தெரியல. பட் வந்து இன்னொரு சைடு பார்த்தோம்னா அவருக்கு வந்து தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து நடித்து அவர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. ரெண்டில் ஏதோ ஒரு விஷயந்தான். பட் வந்து ஜென்யூனா சரி நம்புவோம். விக்ரம் வந்து ரொம்ப எமோஷனலாக ஆனால் அந்த நடிப்பை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல, பார்த்தா நம்ப முடியல, அதான் வந்து பிரச்சனை. ஸோ வந்துட்டு அவரால் முடியலம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அப்பயே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து போய்க்கிறேன், இல்லை திவ்யா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி இது பண்ணிருக்காரு. வியானா அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்ஸை சொல்லி நீங்கள் இப்படி சபரி நீங்கள் கொஞ்சம் மிச்சர் தின்னுட்டே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சி வியானா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க போல் எல்லாத்துக்கும் இது இந்த பாயிண்ட்டுங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாகவே சொன்னாங்க. ஸோ விக்ரம் மேலே மட்டும்தான் வந்து ரொம்ப இதில் கடுப்பில் இருக்காங்க. டே விக்ரம் இப்படி கேம் விளையாண்டு இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி விக்ரம் மேலே மட்டும்தான் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க போல வியானா பார்த்துட்டு வந்து அதை வந்து சூப்பராக வந்து காமிச்சாங்க. விக்ரம் பாவத்தை நான் நல்லது நினச்சதெல்லாம் பண்ணினேன், கடைசியில் இதெல்லாம் இப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போய் அவரும் பார்த்தா தான் தெரியும் போல எப்படிலாம் கேம் வந்து போயிருக்குன்னு. பட் அது விக்ரம் தெரிஞ்சு பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணாரான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பல பேர் சிரிக்க வைக்கிற 1000 தப்பு இங்கே பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நானும் பண்ணியிருக்கலாம், நீ அரோரா அவ்வளோ பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது, நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேயா. கானாவினத்தை சூப்பராக போட்டு உடச்சி சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நமக்கே தெரியாது, தெரியாமல் கூட இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அண்ட் வந்து விக்ரம்னால அதையும் வந்து ஏற்றுக்க முடியல. நான் இப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஐயா நான் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சதுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழுதுட்டு ஓடிட்டாரு. அண்ட் வந்து அரோரா வந்துட்டு நீங்கள் ஓன் டைம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி விட்றாங்க. அரோராவுக்கும் ஏன்னா உள்ளே இருந்தனால வந்து தெரியல. அரோராவும் விக்ரம் வலையில் மாட்டிக்கொண்டு அப்படி ஒரு மோகத்தில் இருந்துட்டு தான் இருந்தாங்க. விக்ரம் ஏன்னா வந்துட்டு இருக்கிறதுலே அவர் கொஞ்சம் கரெக்டாக சொன்னதுனால அவரை வந்துட்டு அவர் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அவரோட இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கெடுத்துக்கிட்டாங்க. அதான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்து இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து அரோராக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அரோரா இன்னும் வெளியே போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கலாம். அது வந்து சுபிக்ஷா பார்த்துட்டு வருவாங்கள்ல, அவங்க வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து தெரியும். அது வந்து ஒரு மாதிரி நல்லா அவருக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு என்ன பண்ணாரோ. பட் வந்து இப்போ ஒவ்வொருத்தராக போட்டு உடைக்கிறாங்க. பாவத்தை வெளியே போய் பார்த்தா அந்த மனுஷனே அழுது மனசு உடஞ்சி போய் இதுலேயே டிப்ரெஷனில் போயிடுவார். போகிற ஒரு மாதத்துக்கு பிக் பாஸ் விட்டு வெளியே போய் எபிசோடெலாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காரு. இதே மாதிரி அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ எமோஷனாக இருந்தாருன்னா வெளியே போய் அவ்வளோதான் டிப்ரெஷன் மூடு தான் அவர். அப்படி இந்த விஷயத்தை இப்படி கீழ்றது அவர் தான். சரி விடுமா, இது கேம் எனக்கு தெரியும், இன்னும் 20 நாள் தானே, அவங்க அப்படின்னு கூட வியானா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு சொல்லி கடைசியில் திவ்யாட்ட வந்து ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எதையுமே வந்து ஏன் நான் வந்து சொன்னாலே அவர் வந்து ஏற்றுக்க முடியாமல் ஏன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு தாறு மாற வந்து உடைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் எதையுமே வந்து ஏற்றுக்க மாட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் அழுதுகிட்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி சாவடிக்கிறாங்க. இதில் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி நினச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சொல்கிறாங்க ஏன் எதனால் நீங்கள் தான் கிளிவுறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து அதையும் அவர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 20 days தானே இருக்குது கேமு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லிட்டாங்க. ஸோ வியானாவுக்கு வந்து விக்ரம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து தடுத்து இதெல்லாம் கேம் தான் 20 days தானே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார்னா வந்துட்டு அப்போ அவர் தெரிஞ்சு தானே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு தாட். மேபி வந்து விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரி 20 days தானே கேமில் இந்த மாதிரி கஷ்டப்படுறது அதெல்லாம் நடக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கலாம் மேபி. பட் வந்து இல்லை இந்த மாதிரி தான் வந்துட்டு என் கேம் தான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ. அவருக்கு வந்து தெரியலன்னா கம்பெனி ஒய்ஃப் சொல்கிற பேச்சாவது கேட்டிருக்க வேண்டியதானே, என்ன சொன்னான்னு தெரியும். அதையும் ஸ்டாப் பண்ணி இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அண்ட் வியானா இதனால தான் வந்து வியானாக்கு வந்து தெரிஞ்சே பண்ணுறாருங்கிற மாதிரி அது ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. அண்ட் திவாகர் வந்து ஏற்றுக்கலன்னு சொன்னோம்ல,
இவர் கூட தான் ஏற்றுக்க மாட்டாரு, கிரிட்டிசைஸில் கூட அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி திவ்யாட்ட போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. விக்ரம்ன்ற பேர் கரெக்டாக பொருந்தக்கூடிய ஆள் விக்ரம். த பிளேயர் ஆஃப் த திங். ஒரு சிஏ கூட ஏற்றுக்க முடியாத ஒரு பர்சன்னா அது விக்ரம் தான். திவ்யாட்ட எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரியே விக்கல்ஸ்டாவையும் கூப்பிட்டு தனியாக வந்து இந்த மாதிரி வந்து எல்லா நேமும் உனக்கு தான் வந்து சூட் ஆகும், இந்த விக்ரம் உனக்கு தான் சூட் ஆகும், முதலை கண்ணீர் உனக்கு தான் சூட் ஆகும், எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் சிம்பத்தி கிரியேட் பண்ணால் அது வந்து சரியாயிடாது. ஒரு டைம் பண்ணால் பரவாயில்ல, மறுபடியும் இதே பண்ணி அப்படி வந்து தப்பிச்சுக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. விக்ரம் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த டேமேஜ் ஆகிட்டார் எமோஷ்னலாக. அது வந்து அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு உனக்கு ஒரு பவர் இருந்துச்சு, எல்லாரும் சொல்கிறத யாருமே வந்து கேட்கல, ஆனால் விக்கல் சொல்கிறது வந்து எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் நீ வந்து உனக்கு தேவைன்னா நீ வந்து உனக்கு தேவைன்னா எல்லாத்தையும் இது பண்ணுற அண்ட் வந்து கேம்ல எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுனேன். அண்ட் வந்து அதை நீ வந்து சூப்பராக அதை வந்து உனக்கு நல்லா ஒரு இதாக கிடச்சிது. பட் அதை நீ சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விக்ரம் கிடச்சிருக்கும். பட் வந்து அதை நீ வந்து கரெக்டாகவே யூஸ் பண்ணல, அதை வந்து விட்டுட்ட. அது நீயும் சுபிக்ஷா கிட்ட மட்டும்தான். அவளுடைய இந்த சீசனில் அவள் வந்தா அப்படின்ற ஒரு பேர் ஸ்ட்ராங்காக நின்று இருக்குமோ. நல்லா தான் பேசுகிற, அறிவாக பேசலான்னு கேட்கல, ஆப்வியஸாக கேட்கல, ஓகேவா? ஆனால் நீ சொன்னால் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அண்ட் சுபிக்ஷா வந்துட்டு இந்த வீட்டில் ரெண்டு பேர்த்து தான் நான் வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது, நீயும் சுபிக்ஷாவும். பட் வந்து சுபிக்ஷா வந்துட்டு உன் கூட இருந்து விளையாடாமல் தனியாக இது விளையாண்டுருந்தா ஒரு வாரம் டைட்டில் அடிச்சிருக்கலாம், இல்லை வந்து தனியாக வந்து அவர் பேர் வந்து நின்று இருந்திருக்கும். பட் வந்து உன் கூட சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் விக்கல்ஸ் தான் காரணம்னு சொல்லி போட்டு தாக்கிட்டாங்க. சொல்ல போனால் ஒரு சைடில் விக்கல்ஸ் பின்னாடி தேவையில்லாமல் போயிட்டாங்க சுபிக்ஷா, இல்லைன்னா வேற மாதிரியாவது ஒன்று போயிருக்கும். பட் டைட்டில் அடிச்சிருப்பாங்கங்கிற அளவுக்கு போயிருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். சுபிக்ஷா அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா எல்லாத்துக்கும் கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்துட்டு ஒரு சைடு கரெக்டு, பட் வந்து இன்னொரு சைடு அது வந்து அவ்வளோ கிடையாது. பட் அது வந்து வியானாவோட வியூ அண்ட் வந்து அது கரெக்டு தான். அந்த விக்கல்ஸை போட்டு வாட்டி வந்துச்சு கொண்டுட்டாங்க. ஏன்னா இத்தனை தடவையாக விக்கல்ஸ்ட்டை வந்து அதை சொல்லவே இல்லை, அவரோட ட்ரூவாக அவரோட மிஸ்டேக் அவரோட இது எதையுமே சொல்லலை. அவர் எமோஷ்னலான அழுதா உடனே ஊன்னு உங்களுக்காக நான் கேட்குற விக்ரம் இப்படி அப்படின்னு எல்லாரும் குதிச்சுக்கிட்டு வந்தீங்களே தவிர விக்கல்ஸ்ட்ட இருந்த பிரச்சனையோ விக்கல்ஸ்ட்ட இருந்த மிஸ்டேக்கோ அது வந்து இப்படிலாம் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் பேசிக்கலாம், இப்படிலாம் நடந்திருக்கலாங்கிறத பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. அதுலேயே வந்து விக்கல்ஸை கெடுத்ததுக்கான காரணமும் சுற்றி இருந்த ஹவுஸ்மேட்ஸ் தான். பெண்ட் பண்ணிக்கிறாரு. விக்ரம்க்கு வேணும்னா விக்ரம் ஒரு இடத்துல தட்டி கேட்குறாரு, ஓகேவா? ஆனால் நீ சொன்னா கேட்டாங்க. இன்னும் ஒரு பாமான ஒரு விக்ரம் இருந்திருப்பாரோ. கரெக்ட்லி ஆப்ஸ் ஃபார் யூ. அவங்களே கெட்டு வெளியே போய்க்கிட்டாங்க. அண்ட் வந்து கடைசியாக வந்து இதெல்லாம் தெரிஞ்ச உடனே விக்கல்ஸை வந்து கொத்துறீங்க. அது உள்ள அவன் இருக்கா என்னன்னே தெரியாமல் அவன் எப்படி பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை அனுபவிக்கப்பான்னு தெரியல விக்கல்ஸு. அண்ட் வியானா இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ளே இருக்கும் போது நல்லா வக்கனையாக விக்கல்ஸ்னு கொஞ்சிக்கிட்டு எல்லாம் குதிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்போல்லாம் எமோஷ்னல் சப்போர்ட்டாக விக்கல்ஸ் தேவை, எல்லாத்துக்கும் உங்கள் பாயிண்ட்ஸுக்கு எதாவது தேவைன்னா விக்கல்ஸ் தேவை. ஏதோ ஒன்று இப்படி சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு, உங்கள் அறிவில்லாமல் தானே அதை நீங்கள் பண்ணினீங்க. அப்புறம் எப்படி இதில் மட்டும் விக்கல்ஸ் எல்லாரும் வந்து குறை சொல்லி இப்படி வந்து தள்ளுறது வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து இதாக சொல்லி இந்த கோவம் வந்துட்டு அது அவங்க இதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு, இவ்வளோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த கோவம் வெளிப்பாடு. பட் வந்து இவ்வளோ கோவம் வெளிப்பாடு வந்து உங்கள் மேலே தப்பு இருக்குங்கிறதுல உணர்ந்து கொஞ்சம் வந்து பொலைட்டாக சொல்லியிருக்கலாம். அவனும் மனுஷன் தானே, ஆனால் அவர் நடிக்கிறாருங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நினப்பு வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ ஒரு கோவம், அவர் வந்து தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்க. அதான் ரீசன் வியானா பேசுறதுக்கு. அனைவரும் எதிர்பார்த்து கொண்ட பணப்பெட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. பணப்பெட்டி டாஸ்க் இந்த வந்து டிஃப்ரெண்டா, ஏன்னா 9th சீசன் இருந்துச்சுல 2.0 அப்படின்னு சொல்லி எல்லாமே புதுசாக பண்றாங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கான பணத்தை நீங்களே வந்து சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துறாங்க. அண்ட் கார்ல வந்து பணத்தை எல்லாம் கொட்டி வச்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த மாதிரி டாஸ்காக வச்சு பணம்லாம் சேர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க் தான் வந்து அப்படியான டாஸ்க் தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான், ஏன்னா வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயே வந்துட்டு ரொம்பலாம் சேர்த்த முடியல பணத்தை எல்லாம். அதனால் இந்த வீக் ஃபுல்லாகவே பணத்தை சேர்த்து வச்சு எங்கேஜாக எப்படி கொண்டுட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல. ஸோ வந்து இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே வச்சு கடைசியாக பணத்தை யாருக்காவது பெட்டி வேணுமா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க போல். ஸோ வந்து பணத்தை வந்து காரில் வந்து பணமாக கொட்டி வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி 3 ரவுண்டு வச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆளுக்கு 45 செகண்டு, அப்புறம் அப்படியே செகண்ட்ஸ் கம்மி பண்ணி ஆள் கம்மி பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆள் அதிகம் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்க. அண்ட் வந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முதல் எடுத்த உடனே 45 செகண்ட்ஸ்க்கு கானவனத்தை போக சொல்லி கானவனத்து அங்கே தேர்றாரு இங்கே தேர்றாரு புதுசுனோடனே யாருக்கு தெரியல எங்கெல்லாம் பணம் இருக்குன்னு சொல்லி அங்கே தேடி இங்கே தேடி கடைசியாக வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி 10,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிறாங்க. டேய்
என்னடா பணப்பெட்டி டாஸ்க்னா லட்சமாக இருக்கும் மேடம், என்னடா 10,000 எடுத்துகிட்டு வரீங்க, இவ்வளோ இதோட வீட்டுக்கு போறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசனையில் இருந்துச்சு. அப்போ எவனுமே பெட்டி எடுக்க மாட்டான் இவ்வளோ கம்மியான பணம்னா. பட் வந்து அதுக்கப்புறமா அதான் புரியுது, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி டாஸ்க் இது மேபி வைப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் வந்து 3 ரவுண்டு முடியும் போது எல்லாரும் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு எல்லாரும் கீழே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, காரு கீழே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஓட்டுறாரு. கீழே போய் பார்த்தா வந்து கீழே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேற சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கீழேலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் மேலே பார்த்தீங்களா அப்படின்னு மேலே வந்து ஒரு நிறையா காசு வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. பட் வந்து அது யாருக்குமே தெரியல, மேலே வந்து அந்தளவுக்கு வந்து வியூ வந்து தெரியல. அதனால் எல்லோரும் உள்ளே அங்கே இங்கே இன்ஜினு சீட்டு எல்லாத்தையும் பின்னாடி தேடினாங்க. பட் வந்து அதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பணமாக கலெக்ட் பண்ணி ஒரு லாஸ்ட் டே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாராவது போகிறதுனா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். கூட வரணும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நைட்டு வியானா வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் தூங்குங்க, எல்லாரும் தூங்கினாதான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியும். நான் வேற நீ ட்ரெஸ் வேற எடுத்துகிட்டு வரல, ஒரே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தூங்குங்க, அப்படின்னா தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து கிளம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓட்டிகிட்டு இருக்க அங்கே ரூமில் வந்துட்டு வியானோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துடுது. இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க போல். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து டாஸ்க் வச்சு ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக எல்லாம் கிளப்பி விடுறதுக்காக ஒரு டாஸ்க் பண்ணாங்க போல். ஸோ வந்துட்டு அப்புறம் பெட்டியெல்லாம் வந்தோடனே எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு, என்ன ஏமாத்துறியா, இந்த வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிற, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டிட்டு வியானா யாரும் அந்த பையன் வந்து தொட்டுறாதீங்க, யாரும் எடுத்துடாதீங்க. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் இருக்குது, இந்த மாதிரி நான் போகிறப்ப கூட்டிகிட்டு போகணும் எல்லாத்தையும், அதனால் அதை வந்து தொட்டுறாதீங்க. அண்ட் எனக்கு ஒரு ப்ளூ கவர் மட்டும் கொடுங்க ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட ஒரு கேம் சீக்கிரட்டாகவே வந்து வச்ச மாதிரியே வந்து ஒரு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் வந்து அப்படி இருக்காது, ஏன்னா இருக்கிறதே 6 பேர் தான். இதுக்கு மேலே கிளப்பி விட்டு எங்கே வியானா கூட அனுப்புறது. ஸோ தான் அந்த மாதிரி இருக்காது. மேபி பெட்டி வேணால் இந்த வார கடைசியில் எடுத்துகிட்டு மேபி 5 பேர் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். ஸோ வந்துட்டு அதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இதோட என்னோட ரிவ்யூ, என்னோட கொஸ்டின், என்னோட கண்டென்ட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் தீபக். பை பை கெட்டிங் ஃபேம், லவ் யூ லாட்ஸ்.